ஹாய், வெல்கம் டு இந்தியன் சிட்டிசன் சேனல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஹரியானா கொள்ளையர்கள் திரு அதிகாரம் 1 படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல நடந்த சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ற மாதிரியே நம்ம நிஜத்துல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல 3 ஏடிஎம், அதாவது காலையில 3 இருந்து 4 அந்த டைமிங் பாத்தீங்க அப்படின்னா 3 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. ஒரே கேங்க சேர்ந்தவங்க தான் 7 பேரும் ஒரே 3 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்ல 30 lakhs அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஏடிஎம்ல 20 lakhs அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஏடிஎம்ல 10 lakhs இருக்காங்க. அப்போ டோட்டலா 65 lakhs அடிச்சிருக்காங்க. அவங்க அதாவது ஒவ்வொரு ஏடிஎம்க்கும் அவங்க எடுத்துக்க டைம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது கேஸ் கட்டர் இருக்கும், அதை வச்சு ஃபுல்லா ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அது அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி, அதாவது எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏடிஎம்லயும் சரி கேமரா அவ்வளவு ஃபோக்கஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா கார் மட்டும் கரெக்டா கேமரா பதிவா இருக்கு. ஓகே, அப்போ கொள்ளையர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே நம்ம இந்த கார்லயே போனா கண்டிப்பா சேஃப் இல்ல, போலீஸ் அலர்ட் பண்ணிட்டாங்க, அதாவது செக் போஸ்ட் எல்லாமே அலர்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டெய்னர் லாரி, அதாவது நான் வட மாநிலங்கள் இல்லையா, அதாவது இந்த பெரிய பெரிய லாரி கண்டெய்னர்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த காரை கண்டெய்னருக்குள்ள ஏத்திட்டு இவங்க உள்ள டிராவல் பண்ணிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா போலீஸ்காரங்க, அதாவது கேரளா தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லா செக் போஸ்ட்லயும் அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு செக் போஸ்ட்ல கண்டெய்னர் லாரி மாட்டிக்கிச்சு. அப்போ கேரளா போலீஸ் ஸ்டாப் பண்றாங்க, அவங்க நிக்கல. சோ நிக்காம பேரிகார்டு இடிச்சுட்டு அந்த வண்டி போயிடுச்சு. சோ போலீஸ் ஃபாலோ பண்ணியும் அவங்களால கேட்ச் பண்ண முடியல. அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், அப்படியே ஈரோடு, இந்த சரௌண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா சங்ககிரி செக் போஸ்ட் இருக்கு. அங்க செக் பண்ணப்போ என்னன்னா கேரளா போலீஸ் இந்த மாதிரி கொள்ளையடி செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணிட்டாங்க. சோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் அப்போ கண்டெய்னர் லாரிக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் லாரியை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஹைவேஸ்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி ஹைவேஸ்ல போற கண்டெய்னர் லாரியை மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய லாரிஸ் போயிட்டு இருக்கும், ஒர்க் பர்மிட் இருக்கும், நிறைய பெர்மிட் வச்சனால மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டாங்க, ரேண்டமா செக் பண்ணுவாங்க. பட் இந்த சம்பவம் நடந்தனால எல்லா கண்டெய்னர் லாரி செக் பண்ண அந்த டைம்ல கரெக்டா அந்த லாரியும் வந்துருச்சு. ஸோ கொள்ளையடிச்ச லாரியும் வந்துட்டு இருக்கிறப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க, நிக்கல. சோ ஐ மீன் அங்க நிக்காத அந்த கேரளா செக் போஸ்ட் நிக்காத லாரி சேம் இதே இங்க தமிழ்நாடு போலீஸ்லயும் நிக்காம இடிச்சுட்டு போயிருந்திருக்கு. சோ போலீஸ் அலர்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அடுத்த செக் போஸ்ட்ல இந்த மாதிரி லாரி வந்துட்டு இருக்கு சொல்லி அலர்ட் பண்ணிட்டாங்க. அலர்ட் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்க அப்படின்னா அந்த லாரி பக்கத்துல, அதாவது முன்னாடி போயிட்டு இருந்த பைக் லாரி எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி யாருக்கும் ஒன்றும் ஆகல. சோ ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10-20 கார்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. சேசிங்ல போயிருக்கு. சோ என்னன்னா அவங்க இல்ல நம்ம போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்லயே கண்டெய்னர்லயே டிராவல் பண்ணி அந்த சரௌண்டிங்லயே சுத்திட்டு இருக்கு. கரெக்டா ஒரு பர்டிகுலர் இடத்துல போலீஸ் சேஸ் பண்ணி கரெக்டா லாரி முன்னாடி நின்ட்டாங்க. சோ என்ன பண்றது, ஒரு கண்டிப்பா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ சரண்டர் ஆயிட்டாங்க. அப்போ என்னன்னா சரண்டர் ஆகி கரெக்டா லாரியை கூட்டு போயிட்டு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு இருக்கிறப்போ அந்த டைம்ல கண்டெய்னர் லாரி ஒரு சவுண்ட் டப் டப் டப்னு வந்திருக்கு. போலீஸ் சந்தேகப்பட்டு என்னடான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்த உடனே பாத்தீங்கன்னா 2 பேர் எஸ்கேப் ஆகிறாங்க. அதாவது டிரைவரும் உள்ள இருக்கிற இன்னொரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோ அப்போ அவங்க துரத்தி போனப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஐ மீன் ஒரு பர்சன் கையில ஒரு சின்னதா ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாரு போல. அதை ஒரு போலீஸ லைட்டா தீர்ச்சிட்டாரு. அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. மொத்தம் 7 பேரு. அதுல 2 பேர் எஸ்கேப் பண்ணாங்க. அதுல ஒரு வேளை சுட்டிருக்காங்க. பட் அவர் ஓரளவுக்கு சேஃபா இருக்காரு. இன்னொருத்தர் ஸ்பாட்லயே டெத்து. பேலன்ஸ் இருக்க 5 பேர் பாத்தீங்க அப்படின்னா சரண்டர் ஆயிட்டாங்க. இதுல போலீஸ் சந்தேகம், இவங்க இவ்வளவு பிளான் பண்ணி வந்திருக்காங்க, கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்காது. சோ இவங்க விசாரிக்கலாம் சொல்லி விசாரிச்சப்பதான் தெரியுது இவங்க ஃபர்ஸ்ட் அட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல கொள்ளையடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒசூர் சொல்லிட்டு அந்த பெங்களூர் சைடுல இருக்கிற ஹைவேஸ்ல இருக்கிற நிறைய ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. சோ அதே சேம் பிளான் தான் பண்ணி வந்திருக்காங்க. பட் ஆனா மாட்டிக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா கொள்ளையடிச்சு ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கொள்ளையர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் டெத். சோ ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதனால கொஞ்சம் போலீஸ் மேல நம்பிக்கை போகும். பட் ஆனா இப்போ ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான். சோ ரொம்ப ஒரு மாதிரி கெத்தா சொல்லலாம் தமிழ்நாடு போலீஸ் அப்படின்றத. சோ நீங்க
இந்த மாதிரி ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நானும் கேட்க போறேன். அண்ட் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, படத்துல மட்டும் பார்த்திருந்த விஷயம் இப்போ வந்து ரியல் லைஃப்லயும் வந்து நடந்திருக்கு. அண்ட் கேரளா போலீஸால பண்ண முடியாத ஒரு விஷயத்த தமிழ்நாடு போலீஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச்.